கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 30ஆம் தேதிக்குள்ள வாக்குத்தத்தம். இதே வாக்குத்தத்தம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனம். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன். நேற்று தினத்தில் என்னுடைய கால்வாசி சாட்சியை கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் என்னை ரட்சித்தார், எனக்கு கல்யாணம் பண்ண உதவி செய்தார், கல்யாணம் பண்ணி வச்சாரு, எனக்கு ஒரு மகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. மகள் அவள் பிறந்த உடனே அவளை பார்த்த உடனே என்னோட லைஃபே மாறி போன மாதிரி எனக்கு ஒரு இது ஆவிக்குரிய ஜீவித்தில் நான் அப்படியாக சிஎஸ்ஐ பெத்தேல் சர்ச்சில் நான் குடும்பத்தோடு ஆராதனை கேட்க போக கர்த்தர் கிருபை செய்தார். சிஎம்சியில் பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் செய்வோம். கர்த்தர் எனக்கு கிருபை பண்ணார். நான் நர்சிங் படிக்கிற காலத்தில் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்லாம் இல்லை. அப்போது காலின் டுக்ரூஸ் அங்கிள் அண்ணா ஒரு நாள் கடைசி செமஸ்டர் எக்ஸாமுக்கு எனக்கு ஜெபிக்கும் பொழுது யூ வில் பி கெட்டிங் அவார்டட் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சார். அது என்னவா இருக்கும் தெரியல. அதே மாதிரி லாஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமில் ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமை ஆயிடுச்சு. எங்கள் அப்பா மேலேருந்து கீழே விழுந்து கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ரொம்ப நாளாக அவர் வேலைக்கு போக முடியாத நிலைமை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அநேக பிரச்சனைகள் கடந்து வந்தது. என்னை சிநேகிக்கின்ற ஒரு சகோதரன் மூலமாய் ஆண்டவர், ஆவிக்குரிய குடும்பத்தின் மூலமாய் ஆண்டவர் அந்த ஃபீஸ் செமஸ்டர் எக்ஸாமை ஸ்ரீலங்காவில் எனக்கு அந்த எக்ஸாமை எனக்கு பே பண்ணாங்க. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக நான் ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் என்னை நேர்த்தியான பாதைகளிலே நடத்தினார். அப்புறம் நான் ஸ்டாஃப் நர்ஸ், சீனியர் ஸ்டாஃப் நர்ஸாக பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல மதிப்பெண்ணில் அதே சமயம் அவார்டு வாங்குவேன்னு சொன்னபோது நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் யாரை உயர்த்த சித்தமாக இருக்கிறாரோ அவரை உயர்த்துவார். அது வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. நம்ம மறந்தாலும் ஆண்டவர் நம்ம மறக்க மாட்டார். யோ மைன்னு சொன்ன வார்த்தை ஆண்டவர் மறக்கலை. தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் ஆண்டவர் பொய் ஆக்கலை. அந்த இடங்களில் நான் தேர்ட் இயர் படித்து முடித்த உடனே எனக்கு ஆக்சுவலாக பீடியாட்ரிக்கிலும் சைக்காட்ரிக்கிலும் நல்ல மதிப்பெண். அப்போ ஒரு பேஷண்ட் டெலிவரிக்காக வரும்பொழுது ஆட்டோவில் வருது, ஆல்மோஸ்ட் டெலிவரி ஆகிடுச்சு. அங்கே சீனியர் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உள்ளே இருக்காங்க. நான் தேர்ட் இயரில் மெட்டர்னிட்டி கவரேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் போயிட்டு அந்த குழந்தைய நானே எடுத்து சிசர் வச்சு கட் பண்ணி, எனக்கு அப்போ தான் படிச்சுட்ருக்குறோம், நாங்கள் கட் பண்ணி கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து விட்டேன். அதுக்குள்ளே அது என்னோட டிபார்ட்மெண்ட் சிஸ்டர் கிறிஸ்டி மேம், இவங்க எங்களுடைய மேம்ஸ் எல்லாருமே தேவர் இம்ப்ரெஸ்ட். அப்போ அதன் மூலமாக எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் அவார்டு கிடைச்சிது. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. அதே போல் பீடியாட்ரிக்லையும் சைக்காட்ரிக்லையும் எனக்கு நல்ல மதிப்பெண் கிடைச்சிது. ஆனால் வீடு சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்கிறனால எனக்கு அங்கே கொடுக்காம பீடியாட்ரிக்கில் கொடுத்தாங்க. பீடியாட்ரிக்கில் நான் நல்ல ஒரு நல்ல ரிப்பீட்டட் ஸ்டாஃப் நர்ஸாக நான் வேலை செய்ய சின்சியராக ஆண்டவர் என்னை உண்மையும் உத்தமமாய் வேலை செய்ய கர்த்தருக்கு கிருபை தந்தார். எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. கர்த்தருக்கு பயந்து, எஸ்பெஷலி கீமோ பேஷண்ட்ஸுக்கு மெடிசன் கொடுக்கும்பொழுது மன வேதனையாக இருக்கும். ஏன்னா ஏழை பிள்ளைங்க கீமோ கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த ஏழை பிள்ளைகளுக்கெல்லாம் என்னால் இயன்ற அளவுக்கு ட்ரிப்ஸுக்கு ஜெல்கோ போடுறதுக்கு இதற்கெல்லாம் அவங்கள வாங்கிட்டு வர சொல்ல மாட்டேன். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணுவேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு முறை ஒரு கீமோ பேஷண்ட்ஸ்க்கு மெடிசன் கொடுக்கணும், அவங்களுக்கு காசு இல்லை. தாலியை கொண்டு போய் விற்று அந்த காசில் அவங்க அந்த மெடிசன் காஸ்ட்லி மெடிக்கேஷன் வாங்கிட்டு வரணும். அப்போ நான் சொன்னேன், ஐவி ஃப்ளூயிட்ஸ் ஜெல்கோ ஒன்றும் வாங்கிட்டு வராதிங்க. சிஎம்சி அநேக நிறைய சேவைகள் செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ என்னால் முடிஞ்ச சேவை, இந்த சிறியவருக்கு நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது எனக்கே செய்தீர்கள்னு என் ஆண்டவர் சொன்னார் இல்லையா. அதனால அந்த அம்மா கிட்ட நான் சொன்ன மெடிசன், அம்மா உனக்கு என்னம்மா டியூட்டின்னு கேட்டாங்க. நான் 3 to 11 டியூட்டி. அப்போ அன்னைக்கு வாங்கிட்டு வரமான்னு சொல்லி அன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த அம்மா ஒரு மெடிக்கேஷனும் நாங்கள்லாம் கீமோதெரப்பியில் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் ரூமுக்குள்ளே. அந்த பிவிபிலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் இல்லை. இப்போ தான் எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸாக போயிட்டுருக்கு. அப்போ என்னால் முடிஞ்ச பிஇபிஎல் போட்டு அவங்களுக்கு மெடிக்கேஷன் கொடுக்க முடியும். இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம். இந்த பிள்ளைக்கு சுகத்தை தாங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைக்கு அதன் மூலியமா ஆண்டவருடைய வசனத்தை அந்த தாயாருக்கு புறஜாதியான அவங்களுக்கு கர்த்தர் எனக்கு தந்த
இந்த பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு சொன்ன எல்லா வார்த்தைகள், ஆண்டவர் என்னோட கூட பேசின வார்த்தைகளை நான் சாட்சியாக அவங்களுக்கு சொல்லி என்னால் முடிஞ்சது நான் உதவி செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. இது கர்த்தரால வந்த ஈவு, இது கர்த்தரால வந்த கிருபை மாத்திரமே. ஏன்னா ஒரு வசனத்தை நான் எனக்கு மோசே சொன்னது போல திக்குவாயும் மந்தனாவுமா இருக்கிற ஆண்டவரே எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்றாரு. அது போலதான் நானும் திக்குவாயும் மந்தனாவுமா தான் இருக்கேன். ஆனா எனக்குள்ள ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். ஹல்லேலூயா. அப்படியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர. அப்போ ஆனால் ஏழ்மை நிலைமை, வீட்டில் நிலைமை, அம்மாவை பார்க்கணும் அப்படிலாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்ததுனால நான் நர்ஸ் ஆகணும், நான் ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும். அது கூட எங்கன்னா சவுதி அரேபியாவில் அராம்கோக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை. அப்போல்லாம் சிஎம்சியில் நர்ஸாக வேலை செய்கிறவங்களுக்கு 2 இடம் தான் கனவு. என்ன, ஒன்று அராம்கோ ஹாஸ்பிட்டல், ஒன்று அகமது மெடிக்கல் சென்டர் கத்தார். இது 2 தான் மெயினான கனவுகளாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படி இருக்கும்பொழுது ஒரு முறை எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு அண்ணா சொன்னார், மேரிட் விமன்ஸை எடுக்கிறாங்க, அராம்கோவில் மேரிட் விமன்ஸ் கிடையாது, எடுக்கிறாங்கம்மா, நீ போறியா? நைட் டியூட்டி முடிச்சுட்டு நான் ஓடி போய் அவரையும் கூட்டிக்கிட்டு ட்ரெயின் ஓடுது. அப்போ அவரை பிடிச்சி கையை, சினிமாவில் வர மாதிரி அவரை கையை பிடிச்சி உள்ளே தூக்கி விட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக போனேன். அங்கே போன உடனே அவங்க சொன்னாங்க, யூ ஹவ் பீன் செலக்டட். ஆனால் என்ன ஒன்றுனா அன்மேரிட் விமன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அடுத்து வி வில் கால் யூ பேக். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு நான் மலேசியாவுக்கு அப்ளை பண்ணேன், பேர் ப்ராப்ளத்தினால எனக்கு கிடைக்கல. அப்புறமா என்ன ஆண்டவர், கிங் ஃபஹத் ரியாதுக்கு அப்ளை பண்ணேன், ஒன்றுக்குமே கிடைக்கல. ஆனால் கர்த்தருடைய சமயத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் தாமே அடியாலை அந்த அராம்கோக்கு 2002 பிப்ரவரி மாதம் எனக்கு குழந்தை பிறந்த 2.5 வயசில், பால் குடிக்கிற வயசில் குழந்தைய நான் விட்டுட்டு வரும்போது நான் ஒன்று சொல்லிட்டு வந்தேன், ஆண்டவரே என் பிள்ளையை நீங்கள் வளர்த்தி தாங்க ஆண்டவரேன்னு. 2002 நான் விட்டுட்டு வந்தேன். இது இந்நாள் வரைக்கும் என் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தான் ஆதி அன்பை இழந்தவளாய் கர்த்தரை விட்டு பணம் வந்தவுடனே எல்லாம் மறக்கும் என்ற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். ஹல்லேலூயா. நான் அடுத்த நாள், இது 30ஆம் தேதி, டிசம்பர் 1ஆம் தேதி என்னுடைய சாட்சியை தொடர்கிறேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கிருபையுள்ள கர்த்தாவே, மீண்டும் நம்முடைய கருத்துல வருகிறோம் அப்பா. என்னுடைய சாட்சியின் மூலமாய் அநேகர் தொடப்படுவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீ நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் அநேக நேரங்களில் அப்பா நாங்கள் உம்மை மறந்தவர்களாய் காணப்படுகிறோம். அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்தீர் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாத தேவன், ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, கஷ்டத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதித்து அவர்களை விடுவித்தருளுங்க அப்பா. வியாதிஸ்தர்களை கர்த்தாவே விடுவித்தருளுங்க. அநேக வாலிபர்களை தொடுங்க ஆண்டவரே. நீ நல்லவர் சுவாமி. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன்.